கேரளா எடுக்கப்பட்ட வீடியோ, ஒரு பஸ்ஸில் எடுக்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப். அந்த வீடியோ கிளிப் ட்ரெண்டான பொழுது அப்படியே சைமல்டேனியஸாக ஓரிரு நாட்களில் பார்த்தா அந்த வீடியோவில் இருந்த நபர் மரணம். பக்கத்தில் அவங்க உரசி அவங்க தான் போய் நிற்கிற மாதிரி இருக்கு. அந்த வீடியோ பார்த்தா அப்படி தான் தெரியுது. அவர் எதேர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஏதோ செல்ஃபோனோ ஏதோ எடுக்கிறாரா அப்படின்னு தெரில. முன்னாடி என்ன இருக்குன்னு நமக்கு தெரில. அந்த கை இப்படி பின்னாடி போயிட்டு வர்றது சில நேரங்களில் எதேர்ச்சியாவோ சாதாரணமாகவே அப்படி ஒரு செய்கைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல் சீண்டல் அந்த மனிதர் பண்ணதுக்கான எந்த அடையாளமும் கிடையாது. இந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து இன்ஸ்டால அப்லோட் பண்ணியிருக்காங்க. பெண்ணு பலவீனமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்கிறது உண்மைதான். அவங்களுக்கு சட்டங்கள் ரொம்ப இலகுவா இருக்குங்கிறதும் உண்மைதான். அப்படி இருக்கும்போது அவங்க சொல்றதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை நம்ம சமுதாயத்தில் இன்னைக்கு இருக்கு. அந்த மாதிரி அந்த மனிதரை பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பேர் பெண்கள் எதிர்த்து வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பேசி நிறைய பேர் திட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்து மனம் உடைந்து மனம் புண்பட்டு ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருந்தவர் பெரிய மோகம் இன்னைக்கு சனி பிடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு. அவங்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையுமே வீடியோ எடுத்து போடணும்னு நினைக்கிறாங்க. ஏதாவது எதுனாலும் வீடியோ எடுத்து போடணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரியான மனநிலை அந்த பெண் படித்த பெண்மணியாக தான் தெரியுது பார்த்தா. ஸோ இப்படி ஒரு தவறை செஞ்சிருக்கிறாங்க. அது போலீஸ் விசாரணையில் இருக்கு இந்த வழக்கு. வீடியோ எடுக்கிற டைம்ல பலார்னு 2 அரை விட்டுருந்தா அங்க இருக்கவங்கள என்ன நினைச்சு சொல்லி கேட்டிருப்பாங்க. நியாயமா அப்படிதாங்க. ஒரு உண்மையான பாலியல் சீண்டல் நடந்துருந்துச்சுன்னா கோவம் தான் வரும். கோவம் வந்தா அடிக்க தான் செய்வாங்க. இந்த மாதிரி பாலியல் சீண்டல் நடந்துச்சுன்னா அந்த பெண் அதை ரசிச்சு சிரிச்சுக்கிட்டே வீடியோ எடுப்பாளா? உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சார் வணக்கம் சார். வணக்கம். இப்போ ஒரு வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. கேரளாவில் எடுக்கப்பட்ட வீடியோ, ஒரு பஸ்ஸில் எடுக்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் ஒன்று ட்ரெண்ட் ஆச்சு. அந்த வீடியோ கிளிப் ட்ரெண்டான பொழுது அப்படியே சைமல்டேனியஸாக ஓரிரு நாட்களில் பார்த்தா அந்த வீடியோவில் இருந்த நபர் மரணம் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு. இது பின்னணியில் பல்வேறு சர்ச்சைகள் பற்றி எறிகிறது. அந்த பெண் சொன்ன தவறான ஒரு புகார் தான் அந்த ஒரு உயிரை மாய்த்திருத்து அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் செய்திகள் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. கேரளா முழுக்க அந்த பெண்ணுடைய ரீல்ஸ் பற்றி எரியுது. என்ன நடந்தது அந்த வீடியோ ஒன்று பார்த்தீங்க? இந்த வீடியோ பார்த்தேன். அதாவது ஒரு பஸ்ஸுன்னு நினைக்கிறேன், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு. அதில் அந்த ஒரு தீபக் அவருடைய பேர். அவர் அந்த டிரைவர் வண்டி ஓட்டுற அந்த சைடு பார்த்திங்கன்னா திரும்பி நிற்கிறார். அவர் முதுகு தான் தெரியுது, முகம் சைடில் தான் தெரியுது. ஒரு பெண் அவங்க பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துருக்குறாங்க அவரை. அவங்க பக்கத்தில் அவங்க உரசி அவங்க தான் போய் நிற்கிற மாதிரி இருக்குது. அந்த வீடியோ பார்த்தா அப்படி தான் தெரியுது. அவர் எதேர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஏதோ செல்ஃபோனோ ஏதோ எடுக்கிறாரா அப்படின்னு தெரில. முன்னாடி என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரில. அந்த கை இப்படி பின்னாடி போயிட்டு வர்றது சில நேரங்களில் எதேர்ச்சியாவோ இல்லை சாதாரணமாகவே அப்படி ஒரு செய்கைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல் சீண்டல் அந்த மனிதர் பண்ணதுக்கான எந்த அடையாளமும் கிடையாது. இந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து இன்ஸ்டால அப்லோட் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டாவில் நிறையா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க போல் அவங்களுக்கு. ஸோ வழக்கமாக இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் எடுத்து போடுவாங்கன்னு நினைக்கிறவங்க. ஸோ இப்போ போலீஸ் விசாரணையில் இருக்குது. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது விசாரணையில் இருக்குது. ஸோ அவங்க அவரோட நெருங்கி போகிற மாதிரி வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா அந்த வீடியோ டீகோட் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அதாவது ஒரு புன்முறுவல் இருக்குது வீடியோ எடுக்கும்போது. ஒரு பெண் அவங்க அப்படி இருக்கும்போது ஒரு ஆண் ஒரு ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தால் கூட ஒரு கூட்டத்துக்கு நடுவில் இருக்கும்போது ஒரு பாலியல் சீண்டல் நடக்குது அப்படின்னும்போது அங்கே ஒரு புன்முறுவலோடு யாராவது வீடியோ எடுத்து போடுவாங்களா? அவங்க மனசு அங்கே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த இடத்துலேருந்து அவங்க நகர்ந்து போயிருக்கலாம். இல்லைன்னா அங்கேயே அந்த மனிதரை அவங்க தட்டி கேட்டிருக்கலாம். இல்லைன்னா கண்டக்டர் இருக்கார், இன்னும் பார்த்தீங்கன்னா பப்ளிக்லாம் அங்கே இருக்காங்க, அவங்கக்கிட்ட யாராவது சொல்லி நியாயம் கேட்டிருக்கலாம். இதையும் தாண்டி அந்த மனிதருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அது உண்மையாகவே அப்படி சம்பவம் நடந்துருந்துச்சு அப்படின்னு நினச்சா அவங்க போலீஸில் புகார் கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் எதுவுமே செய்யாமல் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை எடுத்து அந்த வீடியோவை யாருக்குமே தெரியாமல் எடுத்து அதை இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணதுனால அந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வைரல் ஆயிடுச்சு. கேரளா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி இது அந்த சம்மந்தப்பட்ட அந்த நபர் பார்க்குறாரு. அப்புறம் அவங்க குடும்பத்தார் பார்க்குறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, அக்கம் பக்கத்துல எல்லாம் ஆட்கள் இருப்பாங்கல்ல, ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு, ஏதோ கார்மெண்ட்ஸ் கம்பெனிலையோ வேலை பார்க்குறாரு போல். ஒரு மிடில் கிளாஸான ஒரு லைஃப் லீட் பண்ணுறவர். ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன், மனைவி, குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த சொசைட்டின்னு ஒன்று இருக்குல்ல, சொந்தக்காரவங்க, அவங்க இவங்க நண்பர்கள் எல்லாரும் பார்த்துட்டு என்னடா இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு 2 நாள் கேட்டிருக்காங்க. இது பெரிய மன அழுத்தத்தை அவருக்கு உண்டு பண்ணியிருக்கு. அதாவது
அவர் செஞ்ச மாதிரி அங்கே இல்லவே இல்லை. அந்த வீடியோ நீங்கள் ரொம்ப டீகோட் பண்ணி உள்ளே உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா அவர் எந்த தப்பும் பண்ணதுக்கான அடையாளங்களே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த பெண் அப்லோட் பண்ணதுனால அவரை வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெண் வந்து பலவீனமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்கங்கிறது உண்மைதான். அவங்களுக்கு சட்டங்கள் வந்து ரொம்ப இலகுவாக இருக்குங்கிறதும் உண்மைதான். அப்படி இருக்கும்போது அவங்க சொல்கிறது தான் சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை நம்ம சமுதாயத்தில் வந்து இன்றைக்கி இருக்குது. அந்த மாதிரி அந்த மனிதரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய பேர் வந்து பெண்கள் வந்து எதிர்த்து வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, பேசி நிறைய பேர் வந்து திட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்து மனம் உடைந்து மனம் புண்பட்டு ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருந்தவர் பார்த்திங்கன்னா தூக்கு மாட்டி இறந்து போயிட்டார். இதுதான் வந்து இப்போ பெரிய வைரலான நியூஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை அந்த இன்ஸ்டாலேருந்து நீக்கிட்டாங்க. அது இப்போ அவங்க வீடியோ இல்லை அந்த இன்ஸ்டாவில். பட் இந்த வீடியோ வந்து லீக் ஆகி இப்போ எல்லா இடங்கள்லையும் வந்து பரவிடுச்சு. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து இப்போ போலீஸார் விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு விஷயத்தை பார்க்கணும், அது என்ன அப்படின்னா இந்த பெண்ணோட பின்புலத்தை பார்க்கணும். இந்த பெண் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோ மோகத்தினால பல வீடியோக்கள் எடுத்து அந்த இன்ஸ்டாவில் போட்டிருக்காங்களா, என்ன மாதிரியான வீடியோ இது வரைக்கும் போட்டிருக்காங்க, இதெல்லாம் பார்த்தாலே இந்த பெண்ணோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது நிச்சயமாக தெரிஞ்சு போயிடும். யாராக இருந்தாலும் சரி, ஒரு நேர்மையான பெண் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி பாலியல் சீண்டுகள் நடந்தால் கூட தெரியாமல் தான் இருக்கணும்னு நினைப்பாங்களே தவிர அதை வந்து இப்போ லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து அவங்களுக்கு வந்து பாராட்டு தெரிவிக்கணும், லைக்ஸ் வந்து ஏறணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஸோ இது முழுக்க என் பார்வையில் எப்படின்னா இது இந்த இன்ஸ்டா மோகம், இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் இது வந்து பெரிய மோகம். இன்றைக்கி வந்து சனி பிடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு அவங்களுக்கு. எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களையுமே வீடியோ எடுத்து போடணும்னு நினைக்கிறாங்க, ஏதாவது எதுனாலும் வீடியோ எடுத்து போடணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரியான மனநிலை அந்த பெண் படித்த பெண்மணியாக தான் தெரியுது பார்த்தா. ஸோ இப்படி ஒரு தவறை செஞ்சுருக்கிறாங்க. அது போலீஸ் விசாரணையில் இருக்குது இந்த வழக்கு, இந்த ஒரு மரணம் அடைஞ்சதுக்கப்புறம். ஸோ என்ன அப்படிங்கிறத தீர விசாரித்தா தான் தெரியும். இப்போதைக்கு பார்க்கும்போது பெண் மேலே தான் தப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ ஆக்சுவலி அங்கே இப்போ நம்ம அப்படி பார்க்குறோம் சார். இப்போ அந்த வீடியோ காட்சிகள் அப்படி இல்லை, ஒருவேளை அந்த தவறாக கூட நடந்துருந்துருக்கலாம், அல்லது அந்த என்ன நடந்ததுங்கிறது வெளிச்சம் கிடையாது. அப்படி இருந்திருந்தால் இமீடியட்டாக அந்த பொண்ணு ரியாக்ட் தான் பண்ணுவாங்க. இப்போ ஒன்று சில பெண்கள் வந்து அதை கடந்து போயிடணும், அமைதியாக நினைப்பாங்க, அது தப்பு, அப்படி கடந்து போகக்கூடாது. சில கடந்து போயிடுவாங்க, டக்குன்னு ரியாக்ட் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு பலான்னு ஒரு அரைஞ்சிருவாங்க, அங்கே இருக்கவங்ககிட்ட சொல்லுவாங்க. அப்படி எதுவும் சம்பவம் நடந்த மாதிரி தெரியலையே சார். அது இன்சிடெண்ட்டாக இப்படி நடந்தோன்னே ஒரு வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறது இன்டென்ஷனாக இப்போ இந்த வீடியோ எடுத்து இப்படி ஒரு விஷயத்தை ஷோகேஸ் பண்ணி அந்த வீடியோ வைரல் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் பண்ணியிருக்காங்களோன்னு பார்க்க தோணுது. அப்படி நிச்சயமாக அந்த வீடியோவை வந்து எடுத்து அதை வந்து பப்ளிக் தளம், அதாவது பொதுத்தளத்தில் போட்டு அதை வைரல் ஆக்கணும், அதாவது வந்து அவங்களுக்கு வந்து பாராட்டுகள் கிடைக்கணும் அப்படின்னு தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு துணிச்சலான பெண் பாராட்டுகள் அப்படின்னு அந்த கமெண்ட்ஸ் வரும். ஆமாம், இப்போ சமீபத்தில் கேரளாவில் தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கிட்ட ஒருத்தர் தவறாக நடந்திருக்காரு. இதே மாதிரி பஸ்ஸில் தான் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு கழட்டிட்டு அந்த ஆளை அடிச்சிருக்காங்க. நியாயம், சரியான விஷயம். அந்த மாதிரி தவறான நோக்கத்தோடு இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணி பெண்களுக்கு வந்து பாலியல் சீண்டல் பண்ணுறது வன்மையாக கண்டிக்கணும். அது வந்து 1% கூட நம்ம வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். தைரியமாக அந்த செருப்பு கழட்டி அடிச்சிருக்காங்க. அடிக்கணுங்கிற செருப்பு கழட்டி அடித்தது மட்டும் இல்லாமல் சட்டைக்கட்டையெல்லாம் அடித்து கிழித்து மண்டைக்கண்டையெல்லாம் உடைச்சி நடுத்தருவில் தள்ளி விடணும், அந்த வீடியோ எடுத்து போடணும் சோஷியல் மீடியாவில். அது வந்து பல பேருக்கு வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். தப்பு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இனிமேல் தப்பு செஞ்சால் இந்த மாதிரி பாதிப்பு இன்றைக்கி வருது அப்படிங்கிறத உணர்த்துற ஒரு வீடியோவாக இருக்கும். அந்த பெண் தட்டி கேட்டாங்க பார்த்தீங்களா, அந்த பெண் தட்டி கேட்டதை பல பேர் வந்து பாராட்டி இப்போ வீடியோவில் பொதுத்தலங்களில் வந்து அவங்களுக்கு பாராட்டுகள் குமிஞ்சது. அதாவது வந்து ஒரு வீர பெண்மணி அப்படின்னு சொல்லி பாராட்டு குமிஞ்சது. உண்மைதான், இன்றைக்கி ஒரு ஆண் செய்கிற பாலியல் சீண்டலை தட்டி கேட்குறதே ஒரு வீரப்பெண்மணிங்கிற மாதிரி சூழ்நிலை ஆகிப்போச்சு. அது விட்டுருங்க. ஆனால் அந்த மாதிரி வந்து இந்த பெண்ணுக்கு பாராட்டுகள் குவியும்னு நினச்சி இதை எடுத்து போட்டாங்களான்னு நமக்கு தெரில. மொத்தத்தில் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எதை போடுறதுனே இல்லை, எல்லாத்தையுமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது A to Z வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறது ஒரு பைத்தியகரத்தனமாக ஆச்சு. இந்த சோஷியல் மீடியா வந்த காலகட்டங்களில் இந்த இன்ஸ்டா ரீல்ஸுங்கிற பேரில் பல பேர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலைகளில் வீடியோ எடுத்ததும் அந்த ஆபத்தில் அவங்க சிக்கினதும் அவங்க அதை வந்து காணாமல் போனதையும் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது வந்து ஒரு வெள்ளத்தில் ஒரு கடலில் போய் வந்து வீடியோ எடுக்கிறது, ஒரு ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக வரும்போது அங்கே நின்று வீடியோ எடுக்கிறது, மலை உச்சியில் நின்று வீடியோ எடுக்கிறது, பல ஆபத்தான செயல்களை செஞ்சு வீடியோ எடுத்தது. அந்த சூழ்நிலையில் அவங்க ஆபத்தில் மாட்டி
அது அப்படியே காலாவதியாமி காணாமல் போனதையும் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ரிமோட்டான ஃபாரஸ்ட் போகும்போது வண்டியை நிறுத்தி அந்த யானையோட வீடியோ எடுக்கிறது, இந்த சிங்கத்தோட வீடியோ. இப்போ கூட சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு யானையை போய் ஒருத்தர் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க போய் அது துரத்தி அடித்து சட்டைக்கிட்டையெல்லாம் கிழித்து ஜட்டியோட படுக்க வச்சுட்டு போயிடுச்சு. நல்ல வேளை அது வயிற்றில் ஏறி ஒரு மிதியோ இல்லை நெஞ்சில் ஏறி ஒரு மிதியோ மிதிக்காமல் போனதுனால அந்த ஆள் தப்பிச்சான். அவரை வந்து போலீஸ் கைது பண்ணாங்க. வன விலங்குகளை வந்து நீங்கள் வந்து துன்பப்படுத்திருக்கீங்கன்னு அவர் மேலே வழக்கு தொடுத்து அபதாரம் போட்டாங்க. இதெல்லாம் நடக்குது. இந்த இப்போ என்னென்னா எல்லாமே வீடியோ தாங்க. எதுனாலும் வீடியோ. ஒருத்தர் ரோட்டில் ஒரு ஸ்பாட்டில் ஒரு விபத்து நடக்குது, நம்ம ஹைவேல போயிட்டுருக்கோம், இல்லை நம்ம சிட்டிக்குள்ளே எடுத்துக்கோங்களேன். அந்த விபத்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த டூ வீலரில் போன ஒரு நபரோ 2 நபரோ இளைஞர்கள் வந்து துடிக்கிற நிலைமையில் ஆபத்தான நிலைமையில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி வந்து வர சொல்லணும், அவங்கள வந்து காப்பாற்றணும், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை 10% பேருக்கு தான் இருக்குது. மீதி 90% என்னென்னா அதை வீடியோ எடுக்கிறாங்க, அதை வந்து யூடியூப்பில் போடுறாங்க, அதை வந்து பிரபலப்படுத்தி அவங்களுக்கு வந்து பேரை தேடிக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இது ரொம்ப தவறான மனநிலை. இது மாதிரியான மனநிலை இருக்கிறதுனால தான் சமீபத்தில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரயிலில் அந்த ஒரு வட மாநில இளைஞரை பார்த்திங்கன்னா வெட்டி அதை வந்து வீடியோ எடுத்து அதை இன்ஸ்டாவில் போட்டு அது வைரல் ஆச்சு. அது கைது பண்ணது எல்லாமே நமக்கு தெரியும். இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து இந்த இன்ஸ்டா மோகம், இந்த சோஷியல் மீடியா மோகம், இந்த பொதுத்தளத்தில் வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கணுங்கிறதுக்காண்டி ஆபத்தில் போய் பெண்கள் மாட்டிக்கிறாங்க. பல பெண்கள் பார்த்திங்கன்னா ஆபத்தில் மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து அவங்களுக்கே ஆபத்தாக முடியுங்கிறது தெரியாமல் உணராமல் இருக்காங்க. இது வந்து இப்போ நான் இன்னொரு வீடியோ கூட பார்த்தேன். ஒரு 15 வயசு பொண்ணோ 16 வயசு பொண்ணோ நார்த் இந்தியாவில் எங்கேயோ பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட்டு ஜீன்ஸ் போட்டு சிகரெட் குடிச்சிட்டு ரோட்டில் போகுது. அதை வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலமாக வீடியோ எடுக்க சொல்லி அதை இன்ஸ்டாவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அது வைரல் ஆகி கொஞ்ச நேரத்தில் வைரல் ஆகி அவங்க அப்பாவே பார்த்துருக்காரு. என்னடா நம்ம பொண்ணு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காரு. நம்ம பொண்ணு தான் தெரிஞ்சோன்னே வெயிட் பண்ணியிருந்திருக்காரு. கரெக்டாக அது ஆஹான்னு ஆடிட்டு வீட்டுக்குள்ளே வந்திருக்கு. பெரம்பெடுத்து பார்த்தீங்கன்னா அடி முதுகெல்லாம் செவக்கிற மாதிரி அடின்னு அடிச்சிருக்காரு. அடிக்கணுங்கிற நான் அந்த மாதிரி அடிக்கணும், அந்த மாதிரி காதை பிடிச்சி திருவுறதெல்லாம் இல்லை, காதை பிச்சு எடுத்துடணும் இந்த மாதிரி நாய்களையெல்லாம். அதாவது இந்த புள்ளிங்கோஸ்ன்னு ஒரு குரூப் நீங்கள் சென்னை சிட்டிலெலாம் நீங்கள் பார்க்காம போயிருக்கவே முடியாது. ஒரு 15 பேர் 20 பேர் பார்த்தீங்கன்னா அதாவது எப்படி தான் அப்படி வண்டி ஓட்டுவாங்கன்னே தெரில, அவ்வளோ ஆபத்தாக வண்டி ஓட்டிட்டு போகிறாங்க. அவங்க பல பேர் விபத்துக்குள்ளாகி இறந்து போகிற சம்பவங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். அது எத்தனை தான் போலீஸ் கட்டுப்பாடு போட்டாலும் என்னதான் விதிமுறைகள் வந்து பெருசாக வந்து உருவாக்கினாலும் அதை மீறி பார்த்தீங்கன்னா அது பண்ணுறாங்க. இவங்க போகிறது இல்லை, அது வந்து பொதுமக்கள் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகிற ரோட்டில் ஓட்டிகிட்டு போனால் பொதுமக்களுக்கு ஆபத்து விளைவிக்கிற மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் இன்றைக்கி இருக்குது. பல பேர் அவங்க மோதி இறந்து போன சம்பவங்கள்லாம் இருக்குது. சமீபத்தில் ஐசோஸில் கூட பாருங்கள், ஒரு இரவு நேரத்தில் அந்த மாதிரி ஓட்டிகிட்டு போய் ஒரு நகைக்கடை ஓனர்னு நினைக்கிறேன், அவர் இறந்து போயிருக்கார். 2 பெண்களுக்கு தகப்பன். அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து இந்த இன்ஸ்டா அந்த ரீல்ஸுங்கிற மோகம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப பெருகி போச்சு. இது செல்லரிச்சு போச்சு. பலருடைய மூளை வந்து இன்றைக்கி செல்லரிச்சு போச்சு. படிக்கிறதுல மற்ற விஷயங்கள் ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் தங்களை வந்து ஈடுபடுத்திக்காமல் இந்த மாதிரி அழிவு பாதையை நோக்கி போயிட்டுருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஆபத்து. அந்த வகையில் தான் பாருங்களேன், யாராக இருந்தாலும் ஒரு பெண் என்ன ஒருத்தர் பாலியல் சீண்டல் பண்ணுறாருன்னா யாராவது அதை வந்து அதாவது அவர் கையை வச்சு இப்படி நகர்த்துறது வந்து எதார்த்தமாக நகர்த்துற மாதிரி தான் இருக்குது. அது அந்த பெண்ணுடைய மார்பகங்களை உரசுற மாதிரி அந்த வீடியோ எடுத்து எந்த பொண்ணாவது போடுவாங்களா? நான் கேட்குறேன், எந்த பொண்ணாவது போடுவாங்களா? இதை வந்து போட்டு 10 லட்சம் பேர் பார்க்கணும்னு நினைப்பாங்க சார். வீடியோ எடுக்கிற டைமில் பலார்னு 2 அரை விட்டுருந்தா அங்கே இருக்கவங்களே என்ன நினச்சி சொல்லி கேட்டிருப்பாங்க. நிச்சயமாக சப்போஸ் அப்போ அப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கும். நியாயமாக அப்படிதாங்க. ஒரு உண்மையான வந்து பாலியல் சீண்டல் நடந்துருந்துச்சுன்னா கோபம் தான் வரும். கோபம் வந்தால் அடிக்க தான் செய்வாங்க, சட்டையை பிடிச்சி கிழிக்க தான் செய்வாங்க, கன்னத்தில் அறைய தான் செய்வாங்க, செருப்படுத்து அடிக்கணும்னு தான் தோணும். இல்லைன்னா அந்த கண்டக்டர்கிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம். அங்கே இருக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்களே அவங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். தப்பு உண்மையாக நடந்துருந்துச்சுன்னா ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி பாலியல் சீண்டல் நடந்துச்சுன்னா அந்த பெண் வந்து அதை ரசித்து சிரிச்சுக்கிட்டே வீடியோ எடுப்பாளா? அதை வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டு 10 லட்சம் 15 லட்சம். இன்னைக்கு பாருங்க, இந்த அந்த 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 குறிப்பிட்ட அந்த நபர் தீபக்ங்கிறவர் இறந்து போனதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து கோடிக்கணக்கான மக்கள் பார்க்க, அது வைரல் ஆகணுங்கிறதுனால வைரல் பைத்தியம். இது ஒரு வைரல் பைத்தியமாக தான் நம்ம பார்க்க முடியுது. அதாவது வந்து நம்ம இந்த கொரோனா வைரஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இது வந்து இந்த மெண்டல்களுக்கு இது வந்து வைரல். இது ஆக்சுவலி இவங்க என்னன்னா இவங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணணும், ஆனால் வந்து வியூஸ் போகணும். என்ன
பண்ணாலும் பரவாயில்ல, வியூஸ் போகணும். இந்த மனநிலையிலே இருக்காங்க. பல பேர் பல ஆபத்தில் மாட்டின சம்பவங்களும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் யாருன்னே தெரியாது, அவன்கிட்ட வீடியோ காலில் பேச வேண்டியது, அங்கே வந்து ஆபாசமாக வந்து செய்ய வேண்டியது, அவன் அதை ரெக்கார்ட் பண்ணி மிரட்ட வேண்டியது. எத்தனையோ பெண்கள் வந்து வெளியே சொல்ல முடியாமல் இறந்து போன கதையும் உண்டு, தற்கொலை பண்ணி இறந்து போன கதையும் உண்டு, போலீஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து அதை வந்து தீர்த்து வச்ச கதைகளும் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாங்கிற பிளாட்ஃபாரத்தை ஆக்கப்பூர்வமாக இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னா அதை விட்டுட்டு தப்பான விஷயங்கள், இந்த மாதிரி அசிங்கமான விஷயங்களுக்கு நிறைய பயன்படுத்துகிறாங்கிறது தான் உண்மை. இல்லை சார், இப்போ இந்த பெண் அந்த போட்ட ஒரு வீடியோவில் அந்த நபர் வந்து தவறு செய்யாமல் அந்த குற்ற உணர்ச்சிக்கிறேன் தவறே செய்யலை அப்படி இன்னொரு குற்ற உணர்ச்சி தன் உயிரை மாய்த்துக்கிட்டார். அவர் தப்பு செய்கிறவராக இருந்தால் நிச்சயமாக ஃபைட் பண்ணுவார், அதெல்லாம் ஜஸ்ட் லைக் தான் எடுப்பவர். தப்பு செய்யாத ஒரு நபர் மாதிரி தான் இப்போ இருக்க அந்த சூழல் பொறுத்திருக்கு. இப்போ இந்த பெண் மாதிரி பலருமே இப்போ இந்த அவங்களுக்கு ஒரு ஃபேவராக இருக்கனால சட்டத்தை தப்பாக ஒரு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லா பெண்களும் அப்படி சொல்ல முடியாது, இதில் 1-2 தான் அப்படி இருக்கிறாங்க. இப்போ எவ்வளோ கேஷுவலாக ஒரு நிரபராதி மேலே ஒரு தப்பான விஷயத்தை சித்தரித்து சமூகத்தில் அவர் மேலே ஒரு கரையை உண்டு பண்ணி அவர் உயிரை மாய்க்க வைக்கிறாங்களே, இது போன்ற சம்பவங்கள் இன்னைக்கு இப்படி வருது. இது மாதிரி நிறைய நடந்துட்டு தானே சார் இருக்கு. பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அதாவது வந்து இந்த வரதட்சணை கொடுமை அப்படிங்கிறது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த சட்டத்தை பயன்படுத்தி பெண்கள் அதை வந்து அவங்களுக்கு சாதகமான சட்டமாக இருந்ததுனால அதை பல பேர் வந்து கணவன்மார்கள் மேலே, அதாவது வந்து தப்பே செஞ்சிருக்க மாட்டாங்க, எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது, வேற ஏதாவது காரணங்களாக இருக்கும் கணவன் மனைவி பிரியறதுக்கு. ஆனால் அந்த வரதட்சணை சட்டத்தை பயன்படுத்தி பல மனைவிமார்கள் கணவனை விட்டு பிரியும் போது கணவன் மேலே, கணவனுடைய குடும்பத்து மேலே, அவங்க அம்மா அப்பா அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்க எல்லாரையும் ஒரு ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தின் முன்னிறுத்தி அலக்களிச்சிருக்காங்க, தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க, எல்லாம் நடந்திருக்கு. காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து இந்த மாதிரி வரதட்சணை கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தீர விசாரிக்காமல் வழக்கே பதியக்கூடாது அப்படின்னு வந்து போலீஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக சட்டமே வந்துருச்சு. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து அவங்களுக்கு சாதகமாக பல விஷயங்களை பண்ணுறாங்க, நிறைய பெண்கள் வந்து பண்ணுறாங்க. பொதுவான பெண்கள் எப்படின்னா அவங்க கண்ணியமாக தான் நடந்துக்கிறாங்க, ஆனால் தவறான இவர்கள் எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க. அந்த தவறானவர்கள் இந்த மாதிரி பெண்ணெல்லாம் பண்ணுற விஷயங்கள், இந்த போடுற வீடியோவை, இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு பார்த்துட்டு தான் முதல்ல நம்ம கமெண்ட் பண்ணணும். அவங்க போட்டாங்களே அப்படின்னோடனே அந்த ஆளை வந்து சாடி வந்து கமெண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. திட்டி கேவலமாக போடும்போது மனசை பாதிக்க தானே செய்யும். ஒரு தவறு பண்ணுற ஆளாக இருந்தால் அவன் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லைன்னு தப்பு தான் திருப்பி பண்ணுவான். ஒரு நல்ல மனுஷனை நீங்கள் வேதனைப்படுத்திட்டீங்கன்னா ஒரே ஒரு சொல் பொறுக்காதவங்க எத்தனை பேரோ இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஆளாக தான் இருப்பார்னு நினைக்கிறேன் அவர், இந்த தீபக்ங்கிறவர். இந்த மனவேதனையில் பாருங்களேன், இது இந்த நியாயமாக பார்த்தா அவர் மேலே தப்பு கிடையாது, அப்படி தான் அந்த வீடியோ பார்த்தா தெரியுது. அப்படி இருக்கும்போது இதை எதிர்த்து அவர் போராடி இருக்கலாம், இதை எதிர்த்து வந்து அவர் துணிஞ்சு நின்று அது நியாயத்தை தன் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை வந்து அவர் நிரூபிச்சிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு கோழைத்தனமாக அப்படி முடிவு எடுத்துக்கிட்டாரு. அதான் இங்கே நம்ம பெண்கள் இந்த மாதிரி தப்பு செய்கிற பெண்களையும் நம்ம சொல்கிறோம், இதே மாதிரி பாதிக்கப்படுற ஆண்களுமே பார்த்திங்கன்னா அவங்க மேலே தப்பு இல்லை அப்படின்னா அவங்க வந்து தைரியமாக எதிர்த்து நின்று குரல் கொடுக்கணும், அவங்களுடைய நியாயங்களை வந்து வெளிப்படுத்தணும், சொல்லணும். அதை விட்டுட்டு இப்படி மரணம் வந்து எதுக்குமே தீர்வு கிடையாது. ஸோ இதுவுமே ஒரு தவறான எண்டாத்தடே. இதை வந்து தப்பு செஞ்சவங்க தப்பு செய்யாத பாதிக்கப்படுங்க இப்படி பார்க்குறத விட பார்க்குறவங்க, இந்த பார்க்குறவங்களால தான் பிரச்சனை. இப்போ இப்படி ஒரு வீடியோ வந்ததுன்னா ஒரு கமெண்ட் பண்ணி இவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்க தான் டூலாக இருக்காங்க. இப்போ இவங்க பண்ணுற கமெண்ட்டால் தான் அவங்க மன உளைச்சலாகிறாரு, தப்பு செய்யாத இருக்கிறார். அப்போ எண்ட் ஆஃப் த டே 2 பேருக்கும் நடுவில் இருந்து இந்த ஒரு காமன் தாட்டில் இருந்து என்ன விஷயமே தெரியாமல் டக்குன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல கமெண்ட்ஸை பண்ணுறது, அதுதான் எண்ட் ஆஃப் த டே ஒரு பிரச்சனை வந்து நிற்கிது. சோஷியல் மீடியாவோட பலவீனம் சாபக்கேடே அதுதான். அதுவே என்ன விஷயமே தெரியாமல் டக்குன்னு ஒருத்தர் கமெண்ட் கொடுக்கும்போது அது பாதிக்குது. இப்போ இந்த விஷயத்தில் இப்போ அந்த பெண் வந்து கைது செய்யப்படலை, இப்போ வரைக்கும் எனக்கு தெரிந்து கைது செய்யப்படலை. என்ன விசாரணை போகுது இந்த பெண்ணோடைய? இவங்க இதுக்கு மாதிரி பல பேர்கிட்ட இது மாதிரி பல வீடியோக்கள் எடுத்து போட்டுருக்குறாங்க, எல்லாமே திட்டமிட்டு எடுக்கப்பட்டது தானா? முழுக்க இப்படி விசாரணை போகுதா? கைது செய்யப்படுவாங்களா? அதாவது சொல்லுவாங்கல்ல, பல நாள் திருடன் ஒரு நாள் ஆகப்படுவான்னு, அந்த மாதிரி இந்த பெண்ணுடைய பின்புலத்தை விசாரித்தா நிச்சயமாக வந்து என்ன உண்மைங்கிறத கண்டுபிடிச்ச முடியும். நான் சொன்னேன், அதாவது அவங்க என்னென்ன வீடியோஸ் வந்து இது வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாதிரியான வீடியோஸ் கண்டென்ட் வந்து இது சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து அவங்களுடைய என்ன நோக்கம்ங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அது வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த காணொலியை பார்க்கும்போது, நான் யாரும் ஆண்களுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணி பேசலை, தவறு இருந்தால் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான். ஆனால் அந்த தீபங்கிறவர் ஒரு அப்பாவி மாதிரி தான் தெரியுது. அதன் அடிப்படையில் சொல்கிறேன், இது தீர விசாரித்து இந்த பெண் அந்த தீபக்ங்கிறவுடைய மரணத்துக்கு காரணமாக இருக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சால்
ஒரு கொலை செய்தால் என்ன வந்து தண்டனை கொடுப்பாங்களோ அந்த தண்டனை இந்த பெண்மணி கொடுக்கணும். இந்த தண்டனையை வந்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இது வெளிப்படையாக இப்படி ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கொடுக்கணும். இந்த மாதிரி தண்டனை, கடுமையான தண்டனைகள் இருந்தால் இந்த மாதிரி தவறுகளை குறைக்க முடியும். கடுமையான ஒரு கொலை குற்றவாளிக்கு கொடுக்குற தண்டனையை இந்த பெண்ணுக்கு கொடுக்கணும். நிச்சயமாக சார். கேரளா தான் வினோதமான பல விஷயங்கள் எடுத்துகிட்டு வரும். மாசால விஷம் வைக்கிறது, ஒய்ஃபை வரதட்சணைக்காக பாம்பை ஏவி விட்டு கடிக்க விடுறது, ஃபாரினில் கூட்டு போய் இப்படின்னு பல மரணங்கள், இந்த சந்தேகத்தின மரணங்கள், பல விஷயங்கள் கேரளாவில் சமீபத்தில் நடந்துட்டு இருக்கிறது. ஸோ அந்த வகையில் இந்த விஷயம், அந்த பெண் போட்ட ஒரு வீடியோவால் ஒரு நபர் இறந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி பலரையுமே சோகத்தில் தான் இருந்திருக்கு. ஏன்னா தப்பு செய்யாத ஒருவர் பழியை ஏற்றுக்கிட்டு அப்படியான மாதிரி தான் இருக்குது. இந்த பெண் கைது செய்யப்படுறாங்களா, என்ன நடக்குங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.